ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், நம்ம இப்போ இந்த ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அலைட்மோஷன் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தான் ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து வெரிஃபை ஆகி அலைட்மோஷனுக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் எடிட்டிங் பேஜ் ஷோ ஆகும். இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வந்து பிஜிஎம் கொடுத்துருப்பேன் சாங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். க்ரீன் கலர் லேயர் வந்து பேக்ரவுண்ட் லேயரு. குரூப்பு அண்ட் மாஸ்க் ஒன்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணிவிட்டு ரைட் சைடு அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. இப்போ போய்ட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்குது ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸோ இதில் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ லேயரை வந்து இந்த சர்க்கிள் லேயருக்கு கீழே வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும் கார்னரில் கீழே. அதான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க ஃபோட்டோவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவோட ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிவிடுங்க. சரிங்களா கைஸ், நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த சர்க்கிள் லேயர் எங்கே வரைக்கும் இருக்கோ அந்த சர்க்கிள் லேயர் அளவுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோ லேயர் வந்து ட்ராக் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடும். ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் வாங்க. வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் உங்களோட அந்த க்ரீன் கலர் லேயர் இருக்கலாம் சாங்க்கு மேலே அந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்களா சர்க்கிள்குள்ளே அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் இந்த இதுக்கு பேக்ரவுண்டுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ அதே ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மேல் டாப்பில் ரைட் சைடு இருக்குது ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் லேயர் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஒயிட் கலர் லேயரில் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்குது ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் லேயரை இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணல அந்த ஒயிட் கலர் இந்த ஃபோட்டோ ஆட் பண்ண லேயரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் லேயரில் அது வந்து ஒயிட் கலர் லேயர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலர் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் இருக்கும் ஒயிட் கலர் லேயரு 3 அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு. இப்போ வந்து பேக் வந்துட்டு மூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் லேயர் இருக்கும். இப்போ இதில் வந்து குரூப் 3ன்னு லாஸ்ட் இருக்கிறனால அந்த குரூப் 3 லேயரை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோட குரூப்போட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இதில் ப்ளஸ் ஐக்கன் ரைட் சைடு இருக்கும் கீழே டவுனில் அதை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் லேயர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோ லேயருக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போய்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பை அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு
இதில் டைல்ஸ் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு இப்போ வந்து மிரரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துவிடும். இதை ஃபோட்டோ வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிடும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சென்டரில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இதில் காப்பி லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபோட்டோ ஷோ ஆகும். இப்போ குரூப் 2ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு குரூப்போட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து ப்ளஸ் இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ லேயரை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக செய்யுங்க கைஸ். குரூப் 1 அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த பாட்ஸ் லேயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு ஃபோட்டோ லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. ஃபோட்டோ லேயரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஷோ ஆகும். அது பிறகு நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு குரூப் நம்ம செட் பண்ணலாம். இந்த குரூப்பு இந்த மாடலில் தான் அடுத்து நெக்ஸ்ட் இருக்க குரூப்பும் உங்களுக்கு செட் ஆகும். அது நீங்கள் செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரோஸ் கலர் லேயர் கொடுத்துருப்பேன். இந்த ரோஸ் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் ரைட்டு கீழே கார்னரில் இருக்கும் டவுனில், அதில் போய்ட்டு லெஃப்ட் சைடு டவுனில் வந்து 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த பிங்க் கலர் ரோஸ் கலர் லேயர் அதுக்கு அடுத்தது இருக்க ரோஸ் கலர் லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிடணும். கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எல்லா லேயர்ஸுக்குமே கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லா லேயர்ஸுக்குமே ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடுங்க கைஸ். அது பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்கே அந்த ஏரோ ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே டவுனில் இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து இப்போ கேலரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது கைஸ். சரி கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்காக வரும். சரி கைஸ், நம்ம வீடியோஸ் வந்து எந்த மாதிரிலாம் போடலாம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அபினேஷ்.